வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாம்பே அல்வா. இந்த பாம்பே அல்வா ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாம்பே அல்வா ஸ்வீட் புதுசாக குக் பண்ணுறவங்க கூட ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. இது பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதில் 1 கப் அளவு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. அதே கப்பில் 1 கப் அளவு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். சர்க்கரை தண்ணியில் கரையிற வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம் சிம்மில் வச்சு. சர்க்கரை பாகுலாம் தேவையில்லை, சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சால் போதுங்க. ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ரெட் கலர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ரெட் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ரெட் கலர் இல்லைன்னா எல்லோ கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க. இது இப்படியே கரையட்டும். நம்ம அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து எடுத்துக்கலாங்க. 1/2 கப் அளவு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 100 ml அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த பதத்தில் இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம். கை விடாமல் நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கணுங்க. சிம்மில் வச்சு கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கை விடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் கைவிடாமல் நல்லா கலக்கி விட்டே இருக்கணுங்க. நல்லா கெட்டியாகிட்டே வரும். மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாங்க. ஒன்றோட ஒன்று நல்லா இணைஞ்சி வரணும். முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நான். பாம்பே அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். பேனில் ஒட்டாமல் எப்படி அழகாக நல்லா சுரண்டு வருது பாருங்கள். இந்த பதத்தில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. என்கிட்ட ட்ரே கிடையாது, அதனால் ஒரு ஸ்வீட் பாக்ஸில் நெய் தடவி மேலே முந்திரி பருப்புலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது இப்படியே ஆட்டுங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு தட்டில் இது நான் கவுத்து போட்டிருக்கேன். இப்போ இந்த டப்பாவை நான் எடுத்துடுறேன். பாம்பே அல்வா ரெடி. எவ்வளோ கலர்ஃபுல்லாக, பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வேண்டிய சைஸில் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த பாம்பே அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.